வெல்கம் பேக் டு யுவர் சேனல் தீன் விலாக் மக்களே. இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியோட ராமநாதபுரம் போயிருந்தோம். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபிஷ் மார்க்கெட் இருந்துச்சு. சரி உர்றா வண்டியை உள்ளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் எல்லாமே நமக்கு பிடிச்சமான மீனாக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. பாருங்களேன், முரல் இருந்துச்சு, அப்புறம் நண்டு இருந்துச்சு, கனவா இருந்துச்சு, நெத்திலி மீன் இருந்துச்சு. நெத்திலி வந்துன்னா மீனும் இருந்துச்சு, கருவாடும் இருந்துச்சு. ஸோ நம்ம ஊர் பக்கத்தில் அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா கருவாடெலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஈவினிங் மட்டும்தான் இந்த கடைங்களே இருக்குமா. இந்த கடை பார்த்திங்கனாக்கா இந்த சின்ன சின்ன போட்லலாம் போகிறாங்க பார்த்திங்களா, அவங்களாம் வந்துட்டு சாயந்தரத்துலலாம் காலையில் போய்ட்டு சாயந்தரம்லாம் கரைக்கு வந்துடுவாங்களாம். அவங்கக்கிட்டேருந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து இவங்க அந்த மாதிரி மார்க்கெட்டில் ஈவினிங் மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் தான் கடையை வச்சுருக்காங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், இறால்லாம் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி இறால்லாம் நம்ம ஊர்லலாம் வாங்குறது ரொம்ப ரேர் தான், கிடைக்காது. ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டுக்கு போனாலும் அப்படியே பார்த்திங்கனாலும் கிட்டத்தட்ட 1 கிலோ பார்த்திங்கன்னா 500 600 வரையும் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஜஸ்ட்டு வெறும் 300 கேட்டோன்னா கொடுத்துட்டாங்க அவங்க. நிறைய வாழை மீன் இருந்துச்சு. இங்கே இருக்க நண்டுலாம் பாருங்களேன், நண்டுலாம் சூப்பராக இருந்துச்சுங்க. நண்டு கனவாக இருந்துச்சு, மத்தி மீன் சொன்னாங்க, அந்த மீன் இருந்துச்சு, வாழை மீன் இருந்துச்சு. இறால் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இறால்லாம் செம்ம ஃப்ரெஷ்ஷு. பாருங்களேன் எவ்வளோ மீன் இருக்குன்னு பாருங்களேன். இதில் உங்களுக்கு என்ன மீன் பிடிக்கும் அப்படின்னு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். அந்த பார்த்திங்களா நீட்டமாக வாழை மீன்லாம் இருந்துச்சுங்க. வாழை மீன்லாம் செம்மையாக இருக்குமா குழம்பு வச்சா. பட் ஆனால் நான்லாம் வாழை மீன் வாங்கலைங்க. முரல் தாங்க, முரல் கேட்டுகிட்டே இருந்தாங்க வீட்டில். அதனால் முரல் மீன் மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா நம்ம தேவிப்பட்டினம் அந்த சைடுங்க ஃபுல்லாக கடற்கரை தான் போல். கடற்கரை அது லைனாக அந்த ஈசிஆர் செம்மையாக இருந்துச்சுங்க அந்த மீன் மார்க்கெட்டை. ஒரு 4 மணி நேரம் தான் இருந்துச்சு. கச்சன்னு அந்த வெளிச்சமாக இருக்க வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. நகர மீன்லாம் இருந்துச்சு. நகரெல்லாம் பார்த்திங்கன்னா பொடி பொடியாக இங்கே பாருங்களேன், நகரை பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நான் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மீன் வந்துட்டு நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ கடல் சர்க்கிளில் இவ்வளோ பக்கத்தில் பார்த்ததே இல்லை. எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. போடுற எல்லாத்துலேயும் 2 கிலோன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சது எல்லாத்துலேயுமே ஒரு 2 கிலோ போட்டாங்க. செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் கனவா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. அப்போவே கொண்டாந்து அப்போவே சேல் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கடற்கரை ஓரம் இருக்கிறவங்களுக்கு தாங்க நல்லா வசதியாக இருக்கும். நம்மளாம் இந்த மாதிரி டூரிஸ்ட் எங்கேயாவது போனால் தாங்க அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட முடியும். இங்கே பாருங்களேன், இறாலை பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்களேன். அது இந்த சைஸில் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக செம்மையாக இருக்குல்ல இறால்லாம். ஸோ எனக்கெல்லாம் இறால் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான்லாம் இறால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன்றனால இறாலை போடுற 2 கிலோ போடு பேசிக்கலாம் அப்படின்ட்டு 2-3 கிலோ போட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் என்ன, மறுநாள் ஃபுல்லாக இறால் தான் வச்சு திங்க வேண்டியது தான். இந்த மாதிரி இறால்லாம் நமக்கு கிடைக்காதுல்ல நம்ம ஊரில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஐஸ் எல்லாம் போட்டுருவாங்க. ஃப்ரெஷ்ஷு மீனுனால அது கொஞ்சம் 4-5 நாள் கழிச்சு தான் கிடைக்கும். இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்க வாய்ப்பு இல்லைல்ல. அந்த பாருங்களேன், அந்த பச்சை ஏதோ அந்த இலையெல்லாம் இருக்குது பாருங்கள். அந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கடலில் கிடக்கிற இலை தான், அந்த திராசில் கிடக்கு பாருங்களேன். இதில் என்ன அப்படின்னாக்கா அந்த ஊரில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக எடை வச்சு கரெக்டாக, இப்போ நம்மளாம் மார்க்கெட்டுக்கு போனோம்னா 1 கிலோ அப்படின்னா கரெக்டாக 1 கிலோவுக்கு முன்ன பின்ன எடுத்து போடுவாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரிலாம் இல்லைங்க. அவங்க பாட்டு அப்படியே இருக்குப்பா, எடுத்துக்கப்பா, இவ்வளோ ரூபா கொடுப்பா அப்படின்றாங்க. சார் நல்ல மனசில் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அந்த ஊர் பக்கத்து தாங்க இருக்கிறாங்க. நம்ம சிட்டி லைஃப்பில் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமாங்க, எப்பறம் எடையை வச்சுட்டு அப்படியே சரிப்பா இந்த தட்டோடு இருக்குது எடுத்துகிட்டு போ, ஒரு 50 ரூபா சேர்த்து கொடு, எடுத்துகிட்டு போ அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அப்படியே சூப்பரில். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்க்கணும்னா கூட நம்ம அந்த மாதிரி ஊர் பக்கத்து போனால் தான் பார்க்க முடியும் போல் இருக்குது. நான் ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா, மீன் மார்க்கெட்டாக இருந்துச்சுங்க. ஒரு கச்சன்னு இருந்ததுனால எனக்கு ரெக்கார்ட் பண்ணதில் சரியாக ரெக்கார்ட் ஆகலை. பட் அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, சுறா மீன் ஒன்று வாங்கினாங்க, பால் சுறா அப்படின்னு சொல்லிட்டு, தாளஞ்சிரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுறா மீன் ஒன்று வாங்கினாங்க. அது பாருங்கள், அதை வெட்டி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போவுமே அது உயிரோடையே இருக்குது, அது இறந்து போகவே இல்லை. அந்த அளவுக்கு அந்த சுறா மீன் வந்துட்டு உயிரோடு இருக்குது, துடிச்சிக்கிட்டு இருக்குது. அந்த வீடியோ நான் இதில் போட்டிருக்கேன் பாருங்கள், கடைசியில் பாருங்களேன் இருக்கும், அதுவும் இருக்கும். அது பார்க்க ஆசையாக இருந்துச்சு. பட் நானும் இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. நான் இந்த மாதிரி சுறா வந்து நம்ம மார்க்கெட்டில் பார்த்ததில்ல, மீன் மார்க்கெட்டில். அதோட சரி வாங்குவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. உயிரோடு இருக்கிறதே, அந்த மீன்கள்லாம் உயிரோடு இருக்கிற மாதிரி பார்க்குறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் நான் அந்த மீனையும் வாங்கி வச்சுக்கிட்டேன்.
இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த உங்கள் மீனவன், அப்புறம் தூத்துக்குடி மீனவன், இந்த மாதிரி அவங்களோட வீடியோஸில் தான் நான் பார்த்துருக்கேன். போட்டில் போயிட்டு பார்த்திங்கன்னா அவங்களாம் மீனை பிடிச்சிட்டு வந்து போட்டு ஃப்ரெஷ்ஷாக நமக்கு காட்டியிருப்பாங்க. ஸோ எனக்கே ஆச்சரியமாக போச்சு, என்னடா இது பரவாயில்லையா, அப்போ இந்த போட்டெலாம் வந்தால் ஃப்ரெஷ்ஷாக டெய்லி மீன் சாப்பிட்லாம் போல இருக்குது அப்படின்னு. எப்போ அந்த சுறா மீன் பார்த்திங்களா, இந்த மீன் தாங்க. நான் கொஞ்சம் அறுக்கும்போது எடுக்காமல் விட்டுட்டேன். ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க. அதை பாருங்கள், உயிரோடையே இருக்குது. அவர் உரிச்சிட்ருக்காரு, அந்த தோலை க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு, உயிரோடையே இருக்குது அந்த மீன், இறந்து போகவே இல்லை. செம்ம பவரில் அந்த மீன். எல்லாம் அம்மாவில் தான் எல்லாத்துலேயும் வியாபாரம் பண்ண வேண்டியதான். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சரி, கொண்டு போய் வாத்தி சாப்பிடட்டு போ விடு. சொன்னதுக்காக எனக்கு பிடிச்சி மண்ணை தொட்டுக்கிறங்க. மண்ணை தொட்ட மண் அது அவங்களுக்கு தெரியாது. சிரோடே இருக்குண்டா கடைசி வரைக்கும். அடிச்சியும் கொண்டாச்சு. உங்களுக்கு நல்லா ஆகும், டைமுக்கு நல்லா கிடைச்சி காலையில் வர கரோட கொண்டுக்கா. கல்லோட பாருங்க. ரெண்டா வெட்டி மடக்கி குடலை எடுத்துருவோமா இல்லை அப்படியே ரெண்டா? அதில் சிப்பி இருக்கா? சிப்பி இருக்கும். அப்போ இருந்தால் போடுங்க. அதையும் குடலை போட்டு சிப்பியை வைங்க, முட்டை இருந்தாலும் வைங்க. இல்லை ரெண்டா வெட்டி வைக்கிறேன். ஆமாம் ஆமாம், எப்பவும் போட நம்ம குழம்புக்கு போடுற மாதிரி வெட்டுங்க. சிப்பி இருந்தால் போடுங்க. சிப்பி